சிவசிவ. திருச்சிற்றம்பலம். பாதகச் செயல்கள் யாவை? இக்கேள்விக்குரிய விடையினை சிவதர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 298 மற்றும் 299 பாடல்களில் அருளியுள்ளார்கள். முதலில் 298 பாடலை காண்போம். பெறுவதற்கு அரிய பாத்திரத்தை பெற்றும் பெற்ற கன்னிகையை செறிவித்திடுதல் செய்யானும் சிறந்த புதல்வன் மனைவியோடும் அறிவில் பரிந்தான் அகத்தினோடும் பகனி உடனும் அணைந்தானும் பொறையில் பயந்த புதல்வியோடும் புலைச்சியுடனும் புணர்ந்தானும் என்பதாகும். இப்பாடலில் வரும் பாத்திரம் என்றால் தகுதி என்று பொருள். வேண்டுமளவு இடம் பொருள் ஏவல் பாத்திரம் அறிந்து பிச்சை இடுக என்பது பழமொழி. புலைச்சி என்றால் புலால் உணவு உண்பவள். இது ஒரு காரணப் பெயர். பொல்லா புலால் நுகரும் புலையரை என்பது திருமூல நாயனாரின் அருள்மொழி. திருமூலரின் கருத்துப்படி புலால் உணவு உண்பவன் யாராக இருந்தாலும், எந்த மதத்தவனாக இருந்தாலும், எந்த நாட்டவன் ஆக இருந்தாலும் அவன் புலையன் ஆவான். புலையன் என்பது ஆண்பால், புலைச்சி என்பது பெண்பால். செறிவித்திடுதல் என்றால் மனம் புரிவித்தல் என்று பொருள். அறிவிற்பகன் பரிந்தான் என்றால் தோழன். அகம் என்றால் அகமுடையால், அகத்தினோடும் என்றால் இல்லாளோடும், பகினி என்றால் தங்கை, புலைச்சி என்றால் கீழ் சாதி பெண், கீழ் மக்கள். இனி இப்பாடலின் பொருளை காண்போம். பெறுவதற்கு அருமையான அளவு தகுதியை அடைந்திருந்தும் தான் பெற்ற மகளை உரிய காலத்தில் தக்க ஒருவனுக்கு மனம் பேசி முடிக்காதவனும், நற்குணமுள்ள தன் மருமகள், அறிவும் அன்பும் உள்ள தன் தோழனின் இல்லாள், தன்னுடன் பிறந்த தங்கை, தான் பெற்ற மகள், புலால் உணவை உட்கொள்ளும் கீழ்மகள் ஆகியவர்களை புணர்ந்தவனும் என்பது இப்பாடலின் பொருளாகும். அடுத்ததாக 299 பாடலை காண்போம். அறிந்து மனையாள் அவலத்தை அவளை துறவாது அணைவானும் சிறந்த குறவன் மனைவியோடும் செறிந்தார்க்கு இனியே செப்பிய இத்திறம்தான் மக பாதகம் அதனில் சிறுமைத்து அதனால் பாதகமென்று அறைந்தாம். இதனுக்கு அனித்தான உபபாதகமும் இனி அறைவாம். இப்பாடலில் வரும் அவலம் என்றால் குற்றம், துறவாது என்றால் தள்ளி வைக்காமல், குறவன் என்றால் ஆசிரியன், செறிந்தார் என்றால் கூடியவர், செப்பிய என்றால் கூறிய, இத்திறம் என்றால் இத்தன்மை, சிறுமைத்து என்றால் சிறியது, அனித்தான என்றால் அருகில் உள்ள, உப என்றால் துணை, அருகு, அறைவாம் என்றால் உரைப்பாம் என்று பொருள். இனி இப்பாடலின் பொருளை காண்போம். தான் திருமணம் புரிந்த மனைவி கற்பிழந்தவள் என்பதை அறிந்த பின்னும் அவளை ஒதுக்கி வையாமல் அவளோடு கூடி வாழ்கின்றவன் மேலான ஆசிரியன் மனைவியோடு கூடியவர்களுக்கு ஒப்பாவான். 298, 99 பாடலில் கூறிய செயல்கள் அனைத்தும் பாதகச் செயல்கள் ஆகும். திருச்சிற்றம்பலம்.